ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ரைஸ் உப்புமா எப்படி செய்யலாங்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் அதை ஒரு துணி விரித்து அதில் ஈரம் போக காய போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1 இனுக்கு கருவேப்பிலை, 3 வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குண்டால் நாம் 1.5 கப் அளவு அரிசி எடுத்து அதே டம்ளரில் 4.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். 1க்கு 3ங்கிற ரேஷியோவில் நாம் தண்ணி எடுத்துக்கிறோம். அதில் தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வறுத்த பொருட்களை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். கூடவே அந்த ஊற வச்சு காய வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இதையே மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை பதத்துக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ரவையாக உடச்சி வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இது கூட ஆட் பண்ணி உப்புமா கிளற மாதிரி நல்லா கிளறிக்கலாம். கிளறி விடாமல் விட்டால் அடி பிடிச்சிக்கும். கூடவே ஒரு 1/4 மூடி அளவு தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம். இதே மெத்தேடில் இந்த ரெசிபியை நீங்கள் குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம். குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டிங்கனாவே ரவை நல்லா வெந்துக்கும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்துடுச்சு. தண்ணி கொஞ்சம் இருக்கிறப்பவே அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொஞ்ச நேரத்தில் தண்ணி கரெக்டாகி உப்புமா கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ சுவையான அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.